Hey friends, வணக்கம் and welcome back to Yummy Chilli. நான் ஷாலினி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபியோட தான் வந்திருக்கேன். நம்ம ஊர் மெத்தட்ல இல்லாம கேரளா ஸ்டைல்ல ஒரு தேங்காய் சட்னி. செய்யறதுக்கு ஈஸியா இருந்தாலும் நல்லா டேஸ்டியா இருக்கும். இந்த கேரளா கோகோனட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்தரலாம் வாங்க. கேரளா தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு டைட்லி பேக்டு தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், இதில் ஒரு 14 சின்ன வெங்காயம் இருக்குது. இதோட 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 வரமிளகாய். காரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னும் நிறையா போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தேங்காய் சட்னி நம்ம ஊரில் எப்படியா இருப்போம் அதே மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணணும். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு லைட்டாக பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தும் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து அளவு கருவேப்பிலை போட்டு இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் டேஸ்ட் வைஸ் அண்ட் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச அந்த தேங்காய் சட்னியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ரொம்ப ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் கெட்டி சட்னி மாதிரி தான் வைக்கிறேன். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரளாவில் தேங்காய் எண்ணெய் தான் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் கண்டிப்பாக இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். ஸோ தட்ஸ் இட், நம்மளோட கேரளா ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதோட நான் ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டு வச்சு தான் சாப்பிட்றேன். இந்த ரெசிபியும் கூடிய சீக்கிரம் வரும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு. ஸோ ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எம்மி சில்லி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.